தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த ஆண்டில் மாகாண சபை தேர்தலுக்கு சாத்தியமில்லை, அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு. வடகிழக்கில் 4ஆம் தேதி வரை மழை தொடரும், வான்பாயும் குளங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை. இலங்கையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கு சமூக வலைதள தடை, முன்மொழிவு கையளிப்பு. உறையும் குளிரில் தொப்புள் கொடியுடன் சடலமாக கிடந்த சிசு, இலங்கையில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம். கென்யாவில் வீதியோரம் நின்ற ஆசிரியரை மோதி தள்ளிய உளவு இயந்திரம், ஸ்தலத்திலேயே பிரிந்த உயிர். ஓரின சேர்க்கைக்கு அழைத்து இளைஞனுக்கு சம்பவம் செய்த சிறுவர்கள், வழங்கப்பட்ட நூதன தண்டனை. கனடாவின் தற்காலிக குடியிருப்பாளர் விசாக்கள் தொடர்பில் விசேட நடவடிக்கை. கனடாவில் கொடூரமாக கொல்லப்பட்ட குடும்பம், தனுஷ்கவிற்கு நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்து. தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்துவது சாத்தியமற்றது. இருப்பினும் தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. டித்வா தாக்கத்தின் பின்னர் இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற குழு கூட்டத்தின் பின்னர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண அரசியல் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தலில் காணப்படும் சட்ட சிக்கல்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். அதற்குரிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சகல தரப்பினருடன் கலந்துரையாடி முரண்பாடற்ற தீர்வினை எடுக்க வேண்டும். எவ்வாறாயினும் இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமற்றது. டித்வா புயல் தாக்கத்தின் பின்னர் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மக்களை மீட்டெடுக்க வேண்டும். இலங்கையை மீள கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது என யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியற்றுறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள பதிவில் மேலும் குறிப்பிடுகையில், இலங்கையின் தென்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் தற்போது கிடைத்து வரும் மழை நாளை மறுதினமும் எதிர்வரும் 4ஆம் தேதியும் தொடரும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இந்த மழை மத்திய, வடமத்திய, வடமேல், ஊவா, சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புள்ளது. வடக்கு மாகாணத்தின் பல குளங்கள் மீண்டும் வான்பாய தொடங்கியுள்ளன. மழை தொடரும் வாய்ப்புள்ளதால் இந்த நிலைமையும் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலரவிடும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விவசாயிகள் இந்த நாட்களில் இந்த செயற்பாடுகளை தவிர்க்கவும். விதைப்பு காலத்தின் சீரற்ற மழை, டிட்வா புயல் மற்றும் வெள்ளம், நோய்கள், குறைவான சந்தை விலை போன்ற பல நெருக்கடிகளில் நெற்செய்கையை மேற்கொண்டுள்ள விவசாயிகள் உங்கள் நெல் அறுவடையையும் நெல் உலர விடும் செயற்பாட்டினையும் திட்டமிட்டு மேற்கொண்டு அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதை தடை செய்வதற்கான உத்தியோகபூர்வ முன்மொழிவு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவரும் ஓய்வு பெற்ற மேல் நீதிமன்ற நீதிபதியுமான இனோகா ரணசிங்க இதற்கான சட்ட ஏற்பாடுகளை தயாரிப்பதற்கு சற்று கால அவகாசம் எடுக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த தடையை நடைமுறைப்படுத்த நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம், ஆரம்பகால சிறுவர் அபிவிருத்திக்கான தேசிய செயலகம், சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை ஆகிய 3 நிறுவனங்களின் ஆலோசனைகள் அவசியமாகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நுவரெலியா கிரஹரி வாவி கரையோரத்தில் புதிதாக பிறந்த சிசு ஒன்றின் சடலம் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிரஹரி வாவியில் படகு சவாரி செய்யும் ஊழியர்கள் மற்றும் உயிர்காப்பு போலீசார் வழங்கிய தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த நுவரெலியா போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் தடயவியல் பரிசோதனைகளை மேற்கொண்ட பின்னர் குறித்த சடலம் புதிதாக பிறந்த சிசு ஒன்றினுடையது என்பதை உறுதி செய்துள்ளனர். மேலும் தொப்புள் கொடியின் ஒரு பகுதி இன்னும் இருப்பதையும் கண்டறிந்தனர். இதனால் இந்த பிரசவம் வைத்தியசாலையில் நடைபெறவில்லை என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனையடுத்து போலீசார் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருகோணமலை கிண்ணியா கற்குடி சந்தியில் இன்று மதியம் இடம்பெற்ற கோர விபத்தில் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவம் குறித்து தெரியவருவது, இன்று பகல் சுமார் 12 மணியளவில் கிண்ணியா கற்குடி சந்திக்கு அருகில் வீதியோரமாக தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு மற்றொருவருடன் பேசிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வானில பகுதியில் இருந்து பெட்டியுடன் அதிவேகமாக வந்த உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது மோதியுள்ளது. இந்த விபத்தில் கிண்ணியா இடைமனை பகுதியைச் சேர்ந்த 58 வயதுடைய முகமது ஜாலிஹின் முகமது மவூஜித் என்ற பாடசாலை ஆசிரியர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உளவு இயந்திரத்தை செலுத்தி வந்த சாரதி கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்த ஆசிரியரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிண்ணியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக வானில போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த ஜனவரி 30 நுகேகுடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையான பல சட்டத்தரணிகள் நீதிமன்ற வளாகத்திற்கு முன்னால் வைத்து ஒரு குழுவினரால் தாக்கப்பட்ட சம்பவத்தை இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வன்மையாக கண்டித்துள்ளது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் என உரிமை கோரிய நபர்களே இந்த தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் நடந்த பல நாட்கள் கடந்தும் இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படாமை குறித்தும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படாமை குறித்தும் சங்கம் தனது கவலையை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிற்கு சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர கல்நேக ஆகியோர் கையொப்பமிட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். இச்சம்பவம் குறித்து முறையான மற்றும் பக்கச்சார்பற்ற விசாரணையை உடனடியாக முன்னெடுக்குமாறும் அதன் உண்மைகளை நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத விகாரைக்கு எதிரான போராட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த விகாரைக்கு எதிராக ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் மாலையும் பௌர்ணமி தினத்தின் காலையிலிருந்து மாலை வரையும் போராட்டம் முன்னெடுக்கப்படுவது வழமை. அந்த வகையில் இன்று காலை கொட்டும் மழைக்கு மத்தியிலும் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், அரசியல் கட்சி உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ள நிலையில் ஏராளமான காவல்துறையினரும் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தையட்டி விகாரை தொடர்பில் உண்மைக்கு அப்பாற்பட்ட விடயங்களை யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஓரின சேர்க்கைக்கு அழைத்து இளைஞரிடம் பணத்தை கொள்ளையிட்ட சிறுவர்களுக்கு நீதிமன்றம் நூதன தண்டனை வழங்கியுள்ளது. திருப்பூரை சேர்ந்த தொழிலாளி ஒருவர் தனது தொலைபேசியில் உள்ள செயலி மூலம் ஓரின சேர்க்கைக்கு விருப்பம் தெரிவித்து அதிலுள்ள எண்களை தொடர்பு கொண்டுள்ளார். அந்த செயலில் இருந்த நபர்கள் அந்த இளைஞரை தொடர்பு கொண்டு அருகில் பகுதிக்கு வரும்படி அழைத்த போது அந்த இளைஞர் தனது மோட்டார் சைக்கிளில் அங்கு சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே காத்திருந்த 5 சிறுவர்கள் அந்த இளைஞரை தாக்கி அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள், தொலைபேசி, பணம் என்பவற்றை பறித்துக் கொண்டு விரட்டிவிட்டனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் நல்லூர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததன் பேரில் 15, 16, 17 வயதுடைய சிறுவர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று தீர்ப்பளிக்கப்பட்டது. கூட்டு கொள்ளை குற்றத்திற்கு 17 வயது 15 வயது சிறுவர்கள் 2 பேருக்கு 6 மாதம் செங்கல்பட்டில் உள்ள அரசினர் சிறப்பு இல்லத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு செயற்திறன் மனநல ஆலோசனை அளிக்கவும் அவர்களின் தகுதி திறமைக்கேற்ப தொழிற்கல்வி அளிக்க வேண்டும். 15 வயது 16 வயதுடைய 3 சிறுவர்களுக்கு திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தேவையான அளவு மனநல ஆலோசனையை அளிக்கவும் இதை திருப்பூர் மாவட்ட குழந்தைகள் நல அலுவலக நன்னடத்தை அலுவலர் அறிக்கை அளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கனடாவின் குடிவரவு அமைச்சர் லீனா டியாப் தற்காலிக விசாக்களுடன் கனடாவை விட்டு வெளியேறும் மக்களின் எண்ணிக்கையை கண்காணிக்கும் திறனை தனது துறை பெற வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்துள்ளார். குடிவரவு துறை கூறுவதன்படி இந்த ஆண்டு வேலை மற்றும் கல்வி அனுமதிகள் உள்ளிட்ட சுமார் 19 லட்சம் தற்காலிக விசாக்கள் காலாவதியாக உள்ளன. கடந்த ஆண்டு 21 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசாக்கள் காலாவதியானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கனடா எல்லை சேவைகள் முகமை மற்றும் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா சில குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் குழுக்கள் குறித்த தகவல்களை கண்காணிக்க முடிந்தாலும் எத்தனை தற்காலிக குடியாளர்கள் கனடாவை விட்டு வெளியேறுகின்றனர் என்பதை எளிதாக்க கண்காணிக்கும் அமைப்பு தற்போது இல்லை என்று டியாப் கூறியுள்ளார்.
ஆனால் விசா காலாவதியானால் ஒருவர் வெளியேறுகிறாரா என்பதை தானாக கண்டறியும் திறன் தற்போது இல்லை என்றும் ஒவ்வொரு தரப்பையும் தனித்தனியாக சரிபார்க்க வேண்டியிருப்பதால் அதற்கு அதிக உழைப்பு தேவைப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கத்திக்குத்து தாக்குதலில் தனது மனைவி மற்றும் 4 குழந்தைகளை இழந்த இலங்கையருக்கு கனடா அரசாங்கம் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது. கனடா ஒட்டாவாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த மிக கொடூரமான சம்பவம் இடம்பெற்றிருந்தது. 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தனுஷ்கவின் மனைவி தர்ஷினி, அவர்களது பிள்ளைகளான இனுக்கு அஸ்வினி, 3 வயதான ரணாயா, 2 வயதான ஹெல்கி மற்றும் அவர்களது குடும்ப நண்பர் காமினி அமரகோன் ஆகியோர் ஒட்டாவாவில் உள்ள அவர்களது இல்லத்திலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் தனுஷ்க விக்ரமசிங்க மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த நிலையில் இந்த கொலைகளை செய்த பெப்ரியோடி சொய்சாவிற்கு கடந்த நவம்பர் மாதம் 25 ஆண்டுகள் விடுமுறையில்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து குடும்பத்தை இழந்த தனுஷ்கவிற்கு துணையாக இருப்பதற்கு அவரது தந்தை மற்றும் சகோதரர் கனடாவிற்கு சென்றனர். அத்துடன் கனடாவில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கு விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த மாத தொடக்கத்தில் அவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.